வேலூர் மாவட்டத்தில் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளான நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தில் சிக்கி மாடு மேய்த்துக் கொண்டிருந்த முதியவர் உயிரிழந்தார். கோவை மாவட்ட மலைப்பகுதியில் மற்றும் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பரவலாக நேற்று கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாகரல், வெங்கச்சேரி, திருப்பலிவனம், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. முள்ளிப்பாளையத்தை அடுத்த சம்பத் நகர் பகுதியில் உள்ள தெருக்களில் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் புகுந்தது. வெள்ளத்திற்கு மத்தியில் வீடுகளில் பொதுமக்கள் சமையல் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெங்கிக்கால், ஆடையூர், நல்லவன்பாளையம், ஏந்தல் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. செஞ்சி அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியில் மேல்சேவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மன் குளத்துமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்ற முதியவர் மாடு வைத்துக் கொண்டிருந்தார். வெள்ளப்பெருக்கில் மாடுகளுடன் ஏழுமலை அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மாடுகள் நீந்தி கரை சேர்ந்தன. முதியவர் உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் குறுவை நெல் அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கனமழை பெய்ததால் வாரச்சந்தையில் தண்ணீர் தேங்கியது. சந்தை முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்பட்டதால் பொருட்களை வாங்க வந்த மக்களும் வியாபாரிகளும் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. மேட்டூர் அரசு மேல்நிலைப்பள்ளி முன்பு மழைநீர் குடம்போல் தேங்கியதால் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். ஏற்காடு பகுதியில் பெய்த மழையால் எடப்பாடி அருகே உள்ள சரவங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சரவங்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட தரைப்பாலத்தில் மண்ணரிப்பு ஏற்பட்டு 2ஆக துண்டிக்கப்பட்டதால் பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை காந்திபுரம் ரயில் நிலையம், உக்கடம் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, வேப்பண்ணப்பள்ளி, காவேரிப்பட்டினம், பர்கூர் என மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக கனமழை பெய்தது. கூமாப்பட்டி பகுதியில் வீடுகளைச் சுற்றி மழைநீர் குடம்போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சிவகாசியில் கனமழை பெய்ததால் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால மெயின் அருவி, சிற்றருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் குடிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடியக்காவிளை, குடித்துறை, மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.